Hi friends, welcome to Sham's Pantry. நம்ம இப்போ கேசரி பண்ண போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுல் அளவுக்கு ரவை எடுத்துர்க்கேன். கேசரியில வறுத்து போடுறதுக்கு ஒரு 50 கிராம் முந்திரியும் பாதாமும் நான் எடுத்துர்க்கறேன். இது நம்மளோட இஷ்டம் தான். நீங்க எவ்வளவு வேணா இத எடுத்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்துர்க்கேன். குக்கிங் ஆயில் 50 ml. கேசரிக்கு கலர் சேர்க்கிறதுக்காக நான் yellow கலர் எடுத்துர்க்கேன். அது தண்ணியில கலந்து நான் கரைச்சி வச்சிருக்கேன். கலர் சேர்க்கிறது நம்மளோட ஆப்ஷனல் தான். கடாய் சூடாயிடுச்சு. அதில் நான் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். அதில் முந்திரியை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலேயே நான் கொஞ்சம் பாதாமும் சேர்க்குறேன். அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரியும் பாதாமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை நம்ம ஒரு தனி பவுலில் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் அந்த ரவையை நாம் நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். ரவையை நீங்கள் 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வருங்க. அதே போல் ஃப்ளேம் ரொம்ப ஹையாக வச்சுக்க வேண்டாம். நம்ம ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். அதே கடாயில் எந்த பவுலில் நான் ரவை எடுத்தனோ அதே பவுலில் 2.5 பவுல் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த குக்கிங் ஆயிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். இதில் நான் எடுத்து வச்சிருந்த கலரையும் சேர்த்துடலாம். தண்ணியிலேயே நம்ம கலர் சேர்க்கறதால ஈவனாக கலர் நமக்கு கிடைச்சிடும். இப்போ தண்ணி பாயில் ஆகிடுச்சு. இதில் நம்ம ரவையை சேர்த்துடலாம். ரவையை சேர்க்கும்போது அப்படியே ஃபுல்லாக நீங்கள் அதில் கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேருங்க. அப்போ தான் அது கட்டி இல்லாமல் எல்லாமே கரைஞ்சி கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரவை ஃபுல்லாக நல்லா வேகணும். ஸோ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சர்க்கரையை அது கூட சேர்க்கணும். எந்த பவுலில் நம்ம ரவை எடுத்தோமோ அந்த பவுலில் நான் 3/4 பவுலுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக ஒரு பவுல் எடுக்கலாம், இல்லைன்னா 2 பவுல் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் எனக்கு கம்மியாக இருந்தால் போதும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கேசரி நல்லா கிடைக்கும். இப்போ அது மெல்ட் ஆகிட்டே இருக்குது சர்க்கரை. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி அதில் தூவிடலாம். வறுத்து வச்சிருந்த முந்திரி பாதாமும் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே நமக்கு தேவைன்னா நெய் விட்டுக்கலாம். நான் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். கேசரி ரெடி ஆயிடுச்சு. கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாதாம் முந்திரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை பண்ணனால குழந்தைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.